கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வேத வாக்கு உலகத்தின் பார்வையில் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அசாதாரணமானவர்கள். சங்கீதம் 22 சங்கீதம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டு ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று வேதவசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தாவீது பக்தன் புலம்பலோடு எழுதிய சங்கீதங்களில் இதுவும் ஒன்றுதான். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமல் ஏன் தூரமாயிருக்கிறீர் என்று ஒரு ஏக்கத்தோடு அங்கலாய்ப்போடும் இந்த சங்கீதத்தை ஆரம்பித்திருக்கிறார். தாவீது தன் சத்துருக்களால் நிந்திக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் உயிருக்கு பயந்து காடுகளிலும் குண்டுகளிலும் மலைகளிலும் தன் வாழ்க்கையை கழித்து அநேக நாட்கள் உண்டு. அவன் கஷ்டப்பட்டதும் உண்டு. சவுல் ஒரு கௌதாரியை வேட்டையாடுவது போல போன இடங்களெல்லாம் தாவீதை கொன்று போட துரத்தி கொண்டே இருந்தான். இதனால் மனமுடைந்த தாவீது, நான் மனுஷன் அல்ல, நான் ஒரு புழு, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் வாழ்கிற ஒரு புழு என்கிறார். வேதத்திலே அநேக தங்களுடைய நிலைமையை நினைத்து புலம்பினவர்கள் உண்டு. ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிறேன், அடியேன் ஆண்டவரே பேச துணிகிறேன் என்கிறதான வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகவும் 18-27 வசனம் பார்க்கிறோம். மோசே, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொல்கிறான். எரேமியா, ஆண்டவரே இதோ நான் பேச அறியாத சிறுபிள்ளை என்கிறான். நாம் பார்க்கலாம், இப்படி அநேக பக்தர்கள் தேவனிடத்தில் தங்களை தாழ்த்துவதை பார்க்கிறோம். தங்கள் நிலைமையை அவர்களுக்கு புரிய வைக்கிறார்கள், தேவனிடத்தில் அறிவிக்கிறார்கள். அப்படி புலம்பினவர்களை எல்லாம் தேவன் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். கர்த்தரால் ஒரு பூச்சியை, புழுவை கூர்மையான இயந்திரமாக மாற்றி பயன்படுத்த முடியும். அன்பானவர்களே, தன் வாழ்க்கையை மிக அற்பமான ஒரு சாதாரண முட்டையில் ஆரம்பித்து கம்பளி புழுவாக மாறி பின்னர் கூட்டு புழுவாக உருவெடுத்து அதன் பின்பு தான் ஒரு அழகான வண்ணத்து பூச்சியாக மாறுகிறது. அது பிறப்பிலே வண்ணத்து பூச்சியாக பிறப்பதில்லை. அதுபோலவே தேவன் உன்னை ஒரு நீரூற்றின் வாழ்க்கைக்கு கொண்டு போவதற்கு முன் சில நேரங்களில் அழுகையின் பாதையில், தோல்வியின் பாதையில், உபத்திரவத்தின் பாதையில் நடத்தி செல்வார். எப்படி அந்த வண்ணத்து பூச்சியின் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் அது முடிவிலே ஒரு அழகான ஒரு மேனியை காண்கிறதோ அதுபோல தேவன் நடத்தி செல்வார். அந்த நேரத்தில் ஒன்றை மறந்து போகாதே, இந்த பள்ளத்தாக்கை கடந்து பிறகு உனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நீரூற்றின் வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீ உலகத்தில் பார்வையிலே ஒரு சாதாரண அற்பமான புழுவாக இருக்கலாம், ஆனால் அதன் வாழ்க்கை புழுவோடு முடிந்து விடுவதில்லை. அதனால் அவனுடைய முடிவு அழகான வண்ணத்து பூச்சியை சிறகடித்து பறக்கிற வண்ணம் அப்படிப்பட்டதான் அனுபவத்திலே முடிகிறது. உன் வாழ்க்கையின் புழுவை போல் இருக்கிற உன்னை கர்த்தர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். தம்முடைய சர்வ வல்லமையினால் வானங்களையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்த தேவன் ஒரு புழுவை, பூச்சியை போல இருக்கிற மனுஷன் மேல் எவ்வளவு அன்பு கொண்டு அவனை நினைத்து அவனுக்காக அடிமையின் ரூபம் எடுத்து இரத்தம் சிந்தினான். மட்டுமல்ல, மனுஷனுடைய ஒவ்வொரு நாளுக்கும், அவனுடைய ஒவ்வொரு நாளிகையும் நினைத்து விசாரிக்க அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளார். அவனை அரவணைத்து பாதுகாக்க கர்த்தர் கிருபையுள்ளவராய் இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்க வேண்டும்? ஏன் கண்ணீர் சிந்த வேண்டும்? பிரியமானவளே, ஒருவேளை வாழ்க்கையிலே மனுஷர்களால் நிந்திக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு அற்பமாய் எண்ணப்படலாம். யாரும் உன்னை நேசிக்காமலும் இருக்கலாம். ஆனால் உன்மேல் அன்பு பாராட்டி
தனது பரலோக மகிமையை துறந்து பூமிக்கு இறங்கி வந்த நேசர் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. உன்னை யாரும் விசாரிக்கவிட்டாலும், அக்கறை செலுத்தாவிட்டாலும், உன்னை விசாரிக்கிற ஒரு தெய்வம் உனக்கு உண்டு. அவர் மேல் உன் கவலைகள் எல்லாம் தூக்கி வைத்துவிடு. அவர் உன்னை விசாரிக்கிறார். விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்றும் பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காரியங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதுவரை உன்னை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு நான் ஒரு புழு, ஒரு பூச்சி என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ உன்னை உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி உனக்கு அருள் செய்திருக்கிறார். மாத்திரமல்ல, தேவதூதருக்கு மேலாக உன்னை உயர்த்தி மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி அவருடைய கரத்தின் கிரையின் மேல் உனக்கு ஆளுகையும் தந்து சகலத்தையும் உனக்கு உன்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார் என்று சங்கீதங்களை வாசிக்கிறோம். ஆகவே மனம் கலங்காதிருங்கள். உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்திலே ஒருவருமே இல்லை. காரணம், நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டத்தை சேர்ந்தவளாய் இருக்கிறபடினாலே புறஜாதி அவருக்கு சொந்த ஜனம் உன்னை சொந்த ஜனமாக உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உன்னை குறித்து உன் தேவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, எதிர்பார்ப்பு உண்டு. ஆகவே மனம் தளராதே. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிறதான திட்டத்தை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும், உலகத்தின் பார்வையிலே நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டாலும், தேவனின் பார்வையிலே நீங்கள் வெளியேற பெற்றவர்கள். மனிதர்கள் உங்களை அற்பமாக எண்ணலாம். தேவனோ ஒரு நாளும் உங்களை அற்பமாக எண்ணுவதில்லை. உலகத்தின் பார்வையிலே நீங்கள் சாதாரண மனிதர்களாக தோன்றலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் அசாதாரணமானவர்கள். அதை நினைவில் கொள்ளுங்கள். தொடர்ந்து அவருடைய வசனத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள், கீழ்ப்படியுங்கள். வசனத்தின்படியே வாழ உங்கள் வாழ்க்கையை விட்டுக் கொடுங்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.